ஹாய் 25 டேஸ் சேலஞ்சோட 4 அண்ட் 5 டே 4 அண்ட் 5 ரெண்டையும் ஒரே விலாகில் பார்த்துடலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அந்த டைமில் பேபி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மார்னிங்கே ஃப்ரெஷ்அப் ஆகியாச்சு, குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஷெட்யூலர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஃபஸ்ட் வந்து லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்டு. இந்த ப்ரோஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளான ப்ரோஸ் தான். சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை வந்து ரீட் பண்ணிக்கிட்டேன். ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு ரொம்ப சின்ன லெசன் தான், அண்டு உள்ளே இருக்க வேர்ட்ஸுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு க்ளோசரிஸில் இருக்க அந்த மீனிங்ஸையும் வந்து நல்லா ரீட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பண்ண வேண்டிய ஷெட்யூலில் இருந்த பயோகிராஃபிஸு. ஸோ அதை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நினச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே நோட்டில் தான் பண்ணி வைப்பேன். ஏன்னா எனக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இதுன்னு நான் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ ஒரு சைடு வந்து பார்ட்டு ஏக்குன்னு தனியாக, பிக்குன்னு தனியாக, சிக்குன்னு தனியாக ஒரே நோட்லேயே வந்து பிரிச்சிட்டேன். அண்டு அது போக மீதி இருக்க பேஜஸில் வந்து நியூஸ் பேப்பர்ஸு, ஸோ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். ஸோ இப்படி இருந்தால் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. அதனால் நான் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அபவுட் த ஆத்தர் எழுதியிருந்த பேஜ் ஒரு 4-5 பேஜ் விட்டுட்டு அதிலே வந்து பயோகிராஃபிஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்கே தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பயோகிராஃபிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாபிக்ஸ் ரொம்ப கம்மி தான். அதனால் வந்து ஷெட்யூலில் நான் ஒரு 2 வந்து பிரிச்சிருப்பேன். ஸோ நம்ம அப்படின்னா தான் மெமரி பண்ணுறதுக்கு அந்த மீதி இருக்க டைமில் நம்ம கொஞ்சம் ரிவிஷன் கூட பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து பயோகிராஃபிஸ் டைமில் நான் 2 மட்டும் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பயோகிராஃபிஸில் ஆப்ரகாம் லிங்கன் அண்டு நெல்சன் மண்டேலா இவங்க 2 பேரை பற்றி தான் வந்து படிக்க போகிறேன். யூடியூப் ரெஃபரன்ஸ் வச்சு தான் வந்து பார்க்குறேன். ஸோ இதுக்கே வந்து 1/2 an hourக்கு மேலே ஆகிடுச்சு. ஆப்ரஹாம் லிங்கன் அண்டு நெல்சன் மண்டேலா பற்றி பாதி படிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தூங்கலை, சரின்னு சொல்லி தூக்கி கொஞ்சம் நேரம் அவங்க கூடயே தான் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணி அப்படியே தூங்க வச்சாச்சு. தூங்க வச்சதுக்கப்புறம் மீதி இருந்த அந்த போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெல்சன் மண்டேலாவை பற்றி பாதி இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து மெமரி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரிவிஷன் டைமில் ஒரு தடவை ரீட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அபவுட் த ஆத்தர் வந்து நான் டெய்லியுமே வந்து எழுதி வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு ப்ரோஸ் அண்ட் போயமுக்கு பின்னாடி இருக்கிறதையும் வந்து எழுதி வச்சுருவேன். ஸோ ஃபஸ்ட் வந்து லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட் லெசனில் அந்த ஆத்தர் பற்றி வந்து இங்கே எழுதி வச்சுக்க போகிறேன். அப்புறமா போயமில் வந்து நோ மென் ஆர் ஃபாரின் இந்த லெசனையும் வந்து ரீட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட மீனிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இந்த லெசனுக்கு பின்னாடி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அபவுட் த ஆத்தர் பற்றி வந்து எழுதி வச்சிட்டேன். ஸோ இதுக்கு தான் வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இன்னும் வந்து டென்சஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் டென்சஸ் நேற்று நைட்டே வந்து பார்த்து வச்சுருந்தேன். அதுவும் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியல. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இனி வந்து பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மொத்தமாக இது எல்லாமே மெமரி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வந்து படிக்கணும். அதுக்கிடையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேபியை குளிக்க வைக்கிற டைம் வந்துருச்சு. சரின்னு சொல்லி எழுப்பி ரெடி பண்ணி விட்டுட்டு அகைன் வந்து தூங்க வச்சாச்சு. ஸோ குளிக்க வச்சு தூங்க வச்சா டைம் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஸோ லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஐஎன்எம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இந்திய தேசிய இயக்கம் இந்த புக்கில் வந்து நான் எஸ்சிஆர்டி புக்கும் ஆல்ரெடி வச்சுருந்தேன். அதை பற்றின ரிவ்யூ போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி போன ஐஎன்எம் புக்கோட ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த புக் வந்து இப்போ என் கையில் இருக்குது. நான் வாங்கிட்டேன், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த புக்கில் படித்தோம் அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் அங்கங்கே நோட்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பேன். சரின்னு சொல்லி இந்த புக்கில் தான் கொஞ்சம் ரீட் பண்ணேன். கொஞ்சம் நேரம் ரீட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப நிறையா டேட்டாஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லி படித்ததெல்லாம் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் மைண்ட்குள்ளே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் பேலன்ஸ் சாப்டர்ஸை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த பெரிய புக்கு, அதாவது A3 புக்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் மிஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அந்தளவுக்கு பெரிய பாயிண்ட்ஸ் எதுவும் மிஸ் ஆகி வர்றது அந்த மாதிரி எதுவும் இல்லை.
இல்லை. இந்த மாதிரி ஸ்டோரியாக அதில் இருக்கிறதில்ல. ஸோ அதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். கொஞ்சம் வந்து அங்கங்கே அந்த ஸ்டோரிஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ 2யும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நான் அதில் படித்தது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் நான் அந்த புக் வந்து எடுத்து ரெஃபர் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து இப்போல்லாம் நான் மேப்பில் பார்த்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே மேப்பெல்லாம் வந்து பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக இந்த லெசனும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓவராலாக வந்து நேற்று நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங் சீக்கிரமாகவே எந்திரிச்சேன். ஸோ நேற்று பண்ண வேண்டிய ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து போர்ஷன் கம்மி அப்படின்ற ரீசன்னால் என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. பட் இதுவே வந்து சேம் போர்ஷன் நெக்ஸ்ட் டே சொல்லி நான் லீவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்படியே வந்து லேக் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து அன்னன்னைக்கு அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒவ்வொரு நாளும் வந்து இவ்வளோ ரஷ்ஷாக வந்து போக முடியாது இப்போ இருக்க டைமில். ஸோ நான் வந்து ப்ராப்பராக நான் என்னோடய ஒர்க்கில் நான் பண்ணால் மட்டும்தான் அடுத்து போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அகெயின் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கிலீஷில் அந்த டென்சஸ் சாப்டரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்படி தான் என்னோடய பிஸியான டேவை வந்து நான் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே எப்படி போகுது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.